வணக்கம் நண்பர்களே. டாடா எஸ் கோல்டு BS6 பெட்ரோல் அல்லது டீசல் இந்த ரெண்டு வண்டிக்கும் ஸ்ப்ரிங் பிளேட் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இந்த எக்ஸ்ட்ரா ஸ்ப்ரிங் பிளேட் எதற்காக பண்ணணும், யாரெல்லாம் பண்ணலாம், எந்த கம்பெனி யூஸ் பண்ணுறது, அப்படி போட்டால் எத்தனை ஸ்ப்ரிங் பிளேட் போடணும் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ தான் இது. அதாவது ஸ்ப்ரிங் பிளேட் வந்து எதற்காக முதல்ல எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனி பார்த்திங்கன்னா அந்த டாடா எஸ் கோல்டு BS6 வண்டியை பொறுத்தளவுக்கு 750 900 கிலோ தான் கெப்பாசிட்டி கொடுப்பாங்க. அப்படின்னும் போது நம்ம வந்து ஒரு 1500 கிலோ வரைய வந்து ஏற்றிக்கலாம் அந்த ஒரிஜினல் பிளேட்லேயே. அப்படி ஒரிஜினல் பிளேட்டில் வந்து 1700 கிலோவுக்கு மேலே ஏற்ற போகிறோம் அப்படின்னும் போது தான் நம்ம வந்து ஸ்ப்ரிங் பிளேட்டே சேர்க்கணும். அதுக்கிடையில சேர்த்திங்க அப்படின்னா ஸ்ப்ரிங் பிளேட் அப்படின்றதே ஒரு ஆக்ஷனுக்காக தான். அந்த நொடி பள்ளம் அந்த மேடுகளில் வந்துட்டு அந்த வீல் தவ்வும்போது அதை வந்து தாங்கிறதுக்கான ஒரு சோல்டிங் இதுக்காக தான் ஸ்ப்ரிங் பிளேட்டு. அப்படி இருந்தும் நம்ம ஸ்ப்ரிங் பிளேட் சேர்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து 2 டன் 2.5 டன் வரை ஏற்றுவோம். அப்படின்னும் போது நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரிங் பிளேட் சேர்த்துக்கிறது நல்லது. அப்படி ஸ்ப்ரிங் பிளேட் சேர்க்கும்போது ஒரு மீடியமாக சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சரியான மீடியம். பேக்கில் வந்து 2 பிளேட்டும் ஃப்ரண்டில் வந்து ஒவ்வொரு பிளேட்டும் வந்து சேர்க்கணும். அதுலேயும் இந்த பெஸ்ட்டாக இந்த மணிப்பால் பார்த்துக்குங்க. இந்த மணிப்பால் கம்பெனி கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷத்துக்கு மேலே பழமையான கம்பெனி, ஒரு நல்ல பிராண்டு. இந்த ஒரிஜினல் பிளேட் இந்த கம்பெனி பிளேட் போட்டிங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி ஆகும். கொஞ்சம் காசு போனாலும் ஒரு அருமையான பிளேட்டு தான் இந்த மணிப்பால் கம்பெனி. அதுலேயும் மெயினாக பிளேட்டு சேர்க்குறேன்ற பேரில் ஏதோ குட்டையாக சேர்த்துடக்கூடாது. இந்த மாதிரி கொக்கி பிளேட்டு வேணும். இந்த மாதிரி கொக்கி பிளேட் இருந்தால் தான் அந்த பின்னு கழுத்தில் தான் ஸ்ப்ரிங் பிளேட் வந்து உடையும். அப்படின்னும் போது அந்த உடையாமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு பிளேட் தான் இந்த கொக்கி பிளேட்டு. இது வந்து பேக்கில் வர பிளேட்டு இந்த மாதிரி வந்து கொக்கி பிளேட் வரணும். இதுக்கு முதல்ல ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் இந்த கம்பெனியில் வந்து இந்த மாதிரி கொக்கி பிளேட் போடல, இப்போ போட்டிருக்காங்க, நல்லா இருக்குது. அதனால் இந்த மணிப்பால் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக அருமையான கம்பெனி. நான் கிட்டத்தட்ட 20 வருஷமாக யூஸ் பண்ணிக்கிருக்கேன். மிக பிரமாதமாக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ரண்ட் பிளேட்டு கொஞ்சம் நீளமாக இருக்கும். அதுவும் கொக்கி பிளேட்டாக இருக்கணும். இந்த மாதிரி 2 பக்கமும் வந்து கொக்கி இருக்கணும். அப்படி கொக்கி இருக்கும்போது தான் உங்களுக்கு அது லைஃப் லாங்காக அந்த மெயின் பிளேட்டை வந்து உடைக்க விடாமல் பார்த்துரும். இது வந்து பார்த்திங்கன்னா மெயின் பிளேட்டுக்கு அடுத்து செகண்ட் பிளேட்டு, அதே போல் பேக்கில் வர பிளேட்டும் மெயின் பிளேட்டுக்கு அடுத்து செகண்டு, அங்கிட்டு இருக்கிறது மெயின் பிளேட்டுக்கு அப்புறம் தேர்டு. அப்படி தான் வரணுமே தவிர ஏதோ 6 பிளேட்டு சேர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு 6 அப்படின்னு காட்டிடக்கூடாது. இப்போ இந்த ஸ்ப்ரிங் பிளேட்டை கலெக்ட் பண்ணி அப்படியே மாட்டிட முடியுமா? மாட்ட முடியாது. இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து இதை என்ன செய்வாங்கன்னா நம்ம கொஞ்சம் விரப்பேற்றுவாங்க. அதாவது வளவை கொஞ்சம் வந்து கூட்டுவாங்க. அப்படி கூட்டி இந்த மாதிரி வந்து கலட்டிடுவோம். கலட்டி பார்த்திங்களா வண்டி எப்படி பறந்துக்கிட்டு நிற்கிது பாருங்கள். இது நம்மக்கிட்ட பாடி கட்ட வந்த வண்டி. இது வந்து பார்த்திங்கன்னா கேரளா மாநிலத்திலேருந்து வந்திருக்குது. நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருந்த வண்டி. அப்படின்னும்போது இந்த ஸ்ப்ரிங் பிளேட்டு பொறுப்பு வந்து என்ன சார்ந்தது. அதனால் நானே கூட இருந்து இந்த ஸ்ப்ரிங் பிளேட்டை வந்து நம்மளே வந்து பண்ணணும். அதாவது நம்ம பண்ணோம்னா நம்ம ஆள் வச்சு பண்ணணும். பார்த்திங்கன்னா கேரளான்னு இருக்கா, KL கேரளா. இது வந்து கேரளா வண்டி, சரிங்களா. இந்த மாதிரி ஸ்ப்ரிங் பிளேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா ஏற்கனவே ஒரு வண்டிக்காரர் வந்துட்டு பழம் லோடு ஏற்றுறதுக்கு தான் அந்த வண்டியை வந்து தயார் பண்ணார். ஆனால் வண்டியை தயார் பண்ணிவிட்டு அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது ஃபுல்லாக வந்து டைல்ஸு கல், மார்பிள்ஸு கல், கிரேனைட்டு கல், இந்த பென்சிங் பண்ணுவாங்க பாருங்கள், இடம் வாங்கினோன்னே சுற்றி கம்பி கேட்டு ஊண்டுவாங்க பாருங்கள், அதுக்குரிய அந்த கல்கள்லாம் வந்து ஏற்றுறதுக்கான லோடு அதிகமாக கிடைக்குதான். நான் என்கிட்ட கேட்டார், முதலாளி இந்த கல்லெல்லாம் ஏற்றலாமான்னாரு. அதுக்கு தாங்க நம்ம பாடியை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு. அதாவது நல்லா தெரிஞ்சுங்க, நம்ம ஒரு கான்செப்ட் பண்ணுவோம், ஆனால் கடவுள் வேறு ஒரு கான்செப்ட் கூட்டு போவார். அப்படி கூட்டு போகும்போது நம்ம வந்து அந்த வண்டிக்கு வந்து மிகப்பெரிய தொகையெல்லாம் வந்து செலவு பண்ணக்கூடாது. அப்படியே நம்ம வண்டி வந்து என்ன செய்யணும், எல்லா லோடு ஏற்றுற மாதிரியான தொட்டி அமைப்பை வந்து உருவாக்கிடணும். அதே போல் இந்த பிளேட்டு கட்டலை, இதனால் ஒரு லோடை வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 1000 ரூபாயை போச்சுன்னு வைங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க, ஒரு 100 ரூபா. அதாவது 2 டன் வரைய வருது, நம்ம பிளேட்டு கட்டாமல் இருக்கோம் அப்படின்றதுக்காக நம்ம அந்த வேலையை வந்து வேணாம்ட்டோம்னா அந்த வேலை மட்டும் கிடையாது, அவங்கள சார்ந்த அடுத்தடுத்து லோடும் வந்து நம்மளுக்கு வந்து போயிடும், கைவிட்டு போயிடும். அப்படின்னும் போது நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக் பண்ணுறோன்னு அர்த்தம். அதனால் வந்து மிஸ்டேக்கே பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி, நம்ம எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரொம்ப பக்காவாக இருக்கணும். இது இப்போ நம்ம வாங்கி கொடுத்துருக்க பிளேட்டு, இதை வந்து இது கூட வந்து இணைச்சி அடிப்பாங்க. அடித்து அதை பெண்டு பண்ணி செட் பண்ணுவாங்க. சில பேர்லாம் வந்து சொல்லுவாங்க அந்த காயை வச்சு பெண்டு பண்ணுவோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதில் வந்து பொய். ஏன்னா இதில் வந்து டெம்பர்னு ஒன்று போட்டிருப்பாங்க. அதனால் இதை பச்சையில் தான் நம்ம வந்து இதை வந்து டெம்பர் ஏற்றின வந்து ஃபினிஷிங் பண்ணி மாட்டியாச்சு. இந்த மாதிரி கரெக்டாக அந்த பின்னில் வந்து அந்த இது வந்து அப்படியே ஏந்தி பிடிச்சிருக்கணும். அப்படி பிடிக்கும் போது தான் அந்த மெயின் பட்டை வந்து கழுத்தில் வந்து கட் ஆகாது, சரிங்களா. இது தாங்க அந்த பட்டையோடைய வந்து பொசிஷன். பேக்கில் வந்து 2 பிளேட்டும், ஃப்ரண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிளேட்டும் வந்து சேர்க்கணும். இப்படிக்கு உங்கள் தங்கம் பாடி பில்டிங். நன்றி, வணக்கம்.